Praise the Lord. ஒரு சின்ன announcement video regarding Sunday School 2024. அதாவது நம்ம எப்போவுமே அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத ஒரு ரிட்டன் மெசேஜாக வரும். இந்த முறை பேரண்ட்ஸ் கொஞ்சம் டவுட்டெல்லாம் கேட்டதுனால அதை டைரெக்டாக ஒரு வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இந்த முறை புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன எப்படி இந்த வருஷம் சண்டே கிளாஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த ரூல் படி தான் கடைசி எக்ஸாம் வரைக்குமே நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் நடக்கும். ரெகுலர் அட்டெண்டன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் மாதம் லாஸ்ட் வீக் வரைக்குமே அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கு நமக்கு எக்ஸாமு எப்போவும் நடக்கிற மாதிரி அதே மாதிரி தான் இது பண்ணியிருக்கோம். ஓவராலாக 1 வீக் வந்து ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி ரெகுலர் அட்டெண்டன்ஸ்க்கு ப்ரைஸ் கொடுக்கும்போது மேபி ஏதாவது தவிர்க்க முடியாத காரணம் ஊருக்கு போயிட்டோம் இல்லை அந்த மாதிரி ஏதாவதுன்னா மட்டும் நமக்கு 1 வீக் ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். போன வருஷமும் அதே மாதிரி தான் பண்ணோம். இந்த வருஷமும் அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சண்டே கிளாஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம கொரோனாவுக்கு முன்னால் 3-4 இயர்ஸ்க்கு முன்னால் தான் இந்த ரெகுலர் சண்டே கிளாஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆன்லைன் இருந்ததுனால பிள்ளைங்க கரெக்டாக வாரம் ஒவ்வொரு வசனம் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியெல்லாம் படிக்கலை. அதனால எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் வந்து பாட்டு மட்டும் சொல்லி தருவாங்க. செகண்ட் வீக்கு லெசன் சொல்லி தருவாங்க. தேர்ட் வீக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. ஃபோர்த் வீக்கு ஜென்ரலாக ஒரு டாபிக், அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ கீழ்ப்படிதல்னா என்ன, உண்மைனா என்ன, அன்பு, ஜெபம், வேதம் வாசிப்பு, பரிசுத்தாவின் அபிஷேகம், விசுவாசம், ஞானஸ்நானம் இப்படிங்கிறத பற்றி நமக்கு கொஞ்சமாக டிஸ்கஷன் மாதிரி போகும் ஃபோர்த் சண்டே. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் முடிச்சுட்டு அவங்க டீனேஜுக்குள்ளார போகும்போது, யூத்துக்குள்ளே போகும்போது அவங்க அடுத்த ஸ்டெப் ஞானஸ்நானத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அதோட பேசிக் கொஞ்சமாக தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக ஜெபானா என்ன, வேதம் வாசிப்புனா என்ன, பசுத்தாவின் அபிஷேகம்னா என்ன, விசுவாசம்னா என்ன, ஞானஸ்நானம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபோர்த் வீக் வந்து அப்படி பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா சண்டே கிளாஸ்லேயும் எல்லா வாரமும் நமக்கு இந்த கொரோனாவுக்கு முன்னால் சிறு பிள்ளைகள் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அது வந்து இப்போ இல்லாததுனால நம்ம வந்து எப்படி நடக்கும்னா ஆரம்பம் ஃபஸ்ட்டு ப்ரேயர் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க எல்லோரும் வந்து நின்று அந்த மாதம் சொல்லி கொடுத்த பாட்டு பாடுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு பிள்ளைங்களும் வசனத்தை சொல்லுவாங்க. எந்த அதிகாரம்னு பார்த்திங்கன்னா சங்கீதம் 119 எல்லாருக்கும் காமனாக மனப்பாட வசனம், மன்னன வசனம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்கோம். இதில் வந்து பிகினர் 1, பிகினர் 2, ப்ரைமரி வந்து 1 வசனம், வாரத்துக்கு 1 வசனம், ஜூனியர் இன்டர் வந்து 2 வசனம், சீனியர் வந்து 3 வசனம். இது எப்படி நாங்கள் சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கேட்குறீங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு மெயின் ரீசனே இதுதான். ஒரு சின்ன கான்செப்ட் நான் சொல்லித்தரேன். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து சொல்லிடலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். என்னென்னா டெய்லியும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு மண்டே டு சாட்டர்டே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ண உட்காருவாங்க இல்லையா, நீங்கள் சொல்லி கொடுப்பீங்கல்ல. அதுக்கு முன்னால் அவங்களுக்கு இப்போது ஒரு வசனம் படிக்கணும். இப்போ பிகினர் பிள்ளைங்க அப்படின்னா ஒரு வசனம் படிக்கணும்னா எந்த வசனமோ அந்த வசனத்தை டெய்லியும் அந்த வசனத்தை ஒரு 1 டைம் இல்லை 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் அதை வாசிக்க வைங்க, படிக்க வச்சுட்டு அவங்கள டைரெக்டாக நீங்கள் ஹோம்ஒர்க்குள்ளார கொண்டு போயிட்டீங்கன்னா 5 டேஸ் அவங்க தொடர்ந்து அந்த வசனத்தை 3 டைம்ஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கு அது வந்து மக்கப் ஆயிரும். நீங்கள் அப்போ சாட்டர்டே ஈவினிங் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதை வந்து கேப்சர் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம படிக்கிறதுக்கு முன்னால் ஒரு வசனம் படித்த மாதிரியும் இருக்கும். அதுக்காக நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ஈஸியாக முடிச்சிடலாம். வாரம் 1 வசனங்கிறது இல்லை பெரிய பிள்ளைங்களுக்கு வாரம் 3 வசனங்கிறது ஈஸியாக அவங்களால படிச்சிட முடியும். அப்படி பண்ணும்போது நம்ம படிப்புலேயும் ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பைபிள் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க போகிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதில் ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக
எல்லா வாரமும் ஒரு வசனம்னா அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்களோ அதுக்கான வசனத்தை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த சண்டே கிளாஸுக்குள்ளே வந்ததுமே அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த வசனத்தை சொல்லிவிட்டு அவங்க உட்காருவாங்க. இப்படி தான் நாங்கள் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம். இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோன்னா, நமக்கு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு கொடுப்போம் பார்த்தீங்களா, அப்போ வந்து இப்போது ஒரு வசனம் சொல்லணுன்னா இந்த வீக்குக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு 1 மார்க். இன்றைக்கி இந்த வாரம் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு 1 மார்க்கு, அடுத்த வாரம் கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா 1 மார்க்கு, ஒரு பாயிண்ட்ஸு. இப்போ நமக்கு ஒரு 1 இயரில் இப்போ ஒரு 40 வீக்ஸ் சண்டே கிளாஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 40 பாயிண்ட்ஸும் அவங்க கரெக்டாக வாங்கியிருக்காங்க அப்படின்னா இதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி நம்ம பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலர் அட்டெண்டன்ஸ் பார்ப்போம், அப்புறம் எக்ஸாம் மார்க்ஸ் பார்ப்போம், இந்த மெமரி வேர்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி வாரம் கரெக்டாக படிச்சிருக்காங்களா, இந்த பாயிண்ட் அவங்களுக்கு ஃபுல் பாயிண்ட் இருக்கா, இல்லை எவ்வளோ பாயிண்ட் இருக்குது, யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அந்த இதை பார்க்கணும். அதே மாதிரி சர்ச் ஆக்டிவிட்டீஸில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4வது அவங்க வந்து அவங்களோட பிஹேவியர், அவங்க எக்ஸாமில் வந்து வசனம் எழுதியிருப்பாங்க இல்லை சொல்லியிருப்பாங்க, எந்தெந்த கிளாஸுக்கு எப்படியோ அது மாதிரி ஓரல் எக்ஸாம்லாம் சொல்லியிருப்பாங்க, இல்லை ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னாக்க அதை வந்து எழுதியிருப்பாங்க. வசனம் எப்படி எழுதியிருக்காங்க, கரெக்டாக எழுதியிருக்காங்களா, வசனம் தான் நமக்கு மெயின். அதனால வசனம் கிளியராக பண்ணியிருக்காங்களா, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களா, இது பேஸில் தான் நமக்கு வந்து அந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வந்து கொடுப்போம். இந்த முறை இதை நம்ம ஆட் பண்ணியிருப்போம் எக்ஸ்ட்ராவாக. ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் பண்ணுற மாதிரி. இன்றைக்கி படிக்கலை பிள்ளைங்க மறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாயிண்ட் கிடையாது. அன்றைக்கி இப்போ அட்டெண்டன்ஸ் எப்படி மெயின்டைன் ஆகிட்டே போதோ அதே மாதிரி பாயிண்ட்ஸும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னாலும் ஓகே, இந்த 3 வீக்ஸ் விட்டுருங்க. February 1st வீக்லேருந்து இனி வர 1st வீக்லேருந்து November லாஸ்ட் வீக் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக கொண்டு போயிட்டீங்கனாலே போதும். அதே மாதிரி நம்ம இப்போ ஆன்லைன் குரூப் நம்ம எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா February 1st வீக்லேருந்து நம்ம கரெக்டாக போகிறதுனால என்ன நடந்துச்சு, இந்த வாரம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஆடியோ மெசேஜ் வந்து அந்தந்த கிளாஸ் டீச்சர்ஸ் உங்களுக்கு குரூப்பில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் அதை பார்த்து இன்றைக்கி என்ன நடந்தது, இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக எக்ஸாம்ஸ் வந்து டிசம்பர் மாதம் 1st வீக் நடக்கும். அதில் பிகினர் 1, பிகினர் 2, கிண்டர் கார்டன் இவங்களுக்கெல்லாம் ஓரல் எக்ஸாம் நடக்கும். மீதி எல்லாருக்குமே வந்து ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு உங்களுக்கு எதாவது நோட்ஸ் எதாவது தேவைப்பட்டது அப்படின்னாலும் நீங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டுக்கலாம். ஒவ்வொரு மாதமும் அவங்க என்ன பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க, என்ன ஏதுங்கிறத தயவுசெய்து நம்ம ஆன்லைனில் இருக்கும்போது கரெக்டாக பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரியே இந்த மாதிரி ரெகுலர் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா கடைசியாக நம்ம எக்ஸாமுக்கு போகும்போது அதை கிளியராக பண்ணிடலாம். அவங்களும் ஈஸியாக படிச்சுக்குவாங்க. கடைசி நேரத்தில் ஃபுல் சிலபஸும் கொடுத்து படின்னு சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கடைசி நேரத்தில் அதை கம்பல் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்தே அவங்கள ஒவ்வொரு மந்த்தும் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, என்ன பாடம் போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதை பாருங்கள். அப்புறம் இன்னும் ஒன்று சண்டே கிளாஸ் நோட் வந்து கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு நோட்டு, வாரம் ஒரு நோட்டு கிடையாது, ஒரு வருஷத்துக்கு ஒரு நோட்டு. அதையும் பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம், பிள்ளைகளை நாங்கள் இந்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் இன்னும் நல்லா ஆவிக்குரிய வழியில் நம்ம கொண்டு வரணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லைனாலும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷம் பாடமே பார்த்திங்கன்னா பேசிக்ஸ், அதாவது பைபிளோட பேசிக் பார்த்திங்கன்னா சிருஷ்டிப்பு, 10 வாதைகள், 10 கட்டளைகள், சிலுவையில் கடைசியாக ஆண்டவர் சொன்ன 7 வார்த்தைகள், ஆவியின் கனிகள், 12 சீஷர்கள், 7 உபதேசங்கள், ஆகமங்கள், இந்த மாதிரி பேசிக்ஸ் ஆஃப் பைபிள் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வருஷம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா பெரியவங்க அதாவது யூத்துக்கு போனதுக்கப்புறம் கூட இந்த பேசிக்கே உங்களுக்கு தெரியலை. அதனால் இனி இருக்கிற இந்த பிள்ளைங்கள் வந்து இந்த பேசிக் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த முறை நாங்கள் இப்படி சிலபஸ் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இதுதான் இருக்கும் மேக்ஸிமம் இந்த சிருஷ்டிப்பு, 10 வாதைகள், 10 கட்டளைகள், சிலுவையில் இந்த சொன்னாங்க இல்லையா, இந்த இதுதான் இருக்கும். இது பிள்ளைங்க
பிள்ளைகள் வந்து மனசில் இதை பதிவு வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இல்லைனாலும் அவங்க பின்னால் வரும்போது அது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால நீங்கள் பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஒத்துழைச்சு பிள்ளைகளுக்கு படிக்க வைங்க. அதாவது நம்ம ஸ்கூல் பாடத்துக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கிறோமோ அட்லீஸ்ட் அதில் ஒரு ஹாஃபாவது நம்ம இதில் எடுக்கணும். கொஞ்சமாவது எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளைங்க அவங்களோட ஸ்டடீஸ்லேயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதை நீங்களும் பார்ப்பீங்க, நாங்களும் பார்ப்போம். ஸோ நீங்கள் சண்டே கிளாஸில் ஆண்டவருக்கு முதல்ல கொடுக்கும்போது அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுதான் வசனம் சொல்லுது. அதனால் முதலாவது வசனம் பைபிளுக்குரிய சண்டே கிளாஸ்க்குரிய ஒழுக்கத்துக்குரிய காரியங்களை பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கும்போது பின்னால் அவங்க வளர்ந்து வரும்போது அது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால் தயவாய் நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, ஒவ்வொரு விஷயமும் சொல்லிக் கொடுங்க. கரெக்டாக எப்படி நாங்கள் உங்களுக்கு குரூப்பில் போடுவோம், இன்றைக்கி என்னென்ன சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத போடுவோம். அதை கொஞ்சம் கரெக்டாக சொல்லிக் கொடுங்க. அது மட்டும் இல்லை, வசனம் வாரம் கண்டிப்பாக படிக்க வைங்க. 119வது அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு வசனம் கிளியராக உங்களுக்கு சொல்லியிருப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டுக்கலாம். பிள்ளைங்க நீங்கள் எப்படி ஸ்கூலில் படிக்கிற நம்ம பிள்ளைங்க படிக்கும்போது நம்ம பிள்ளை நல்லா படிக்கிறாளா, நல்லா இது பண்ணுறாளா அப்படின்னு நம்ம கேட்போம். அட்டென்டிவாக இருக்காளான்னு கேட்போம். அதே மாதிரி நீங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கேட்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிள்ளை நல்லா படிக்கிறாளா, கேட்குறாளா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாளா, ஏதாவது உங்களுக்கு என்னன்னாலும், இல்லை வீட்டில் ஏதாவது ரொம்ப அடம் பண்ணுறாங்க, இல்லை இது சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலுமே நீங்கள் டீச்சர்ஸ்கிட்ட பேசலாம், என்கிட்டையும் சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் உதவி கேட்டாலும் அதை நாங்கள் ஒழுக்கத்திற்கு சார்பாக நீங்கள் எதை கேட்டாலுமே அதுக்கு நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். தயவாய் சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளை நம்ம ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துறதுக்கு எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் தோள் கொடுக்கும்போது பிள்ளைகளை நம்ம நல்வழியில் ஆண்டவருக்குள்ளார கொண்டு வந்துடலாம். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.